நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் அடைக்கப்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் வெளியில கொண்டு வர போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டவனை வெளியே கொண்டு போய், ஆமென். யாருக்கு இதை செய்கிறார் என்றால் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற என் ஜனத்தின் மேல் அவர் என்ன செய்கிறார்? நீதியில் சூரியனை உதிக்க பண்ணி, ஹல்லேலூயா, ஆமென். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நான் இந்த வார்த்தையை இன்றைக்குள்ள ஜெபத்தோடு இணைத்து பேசுகிறேன். ஆரோக்கியத்தை தந்துட்டாரு, இனி வெளியில கொண்டு போக போறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, 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 ஆமென். செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற காலம் மறைத்து வைத்தது போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி கர்த்தர் உன்னை வெளியில கொண்டு வர போகிறார். அத்தனை கண்களுக்கும் ஆச்சரியமாய், ஆச்சரியமாய், ஆச்சரியமாய். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதத்தில் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீர்களானால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட ஒரு காலம் நிச்சயம் உண்டு. தாவீது கோலியாத்துக்கு முன்பா எதிர்த்து போராட போகும் பொழுது கூட எப்படிதான் போகிறான் என்றால், ஆற்றில் இருக்கிற 5 கற்களை எடுத்து அதை ஒரு அடைப்பைக்குள்ள போட்டு போற வழியில எடுத்து பயன்படுத்த வேண்டியதானே. ஆற்றில் அநேக கற்கள் இருக்கும் போது தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்க அந்த 5 கற்களையும் எடுத்த உடனே உயர்த்தாமல் அந்த கற்களை முதலாவது அடைக்கப்பட்ட பைக்குள்ள போட்டு, அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆமென். அவர் அடைத்து வெளியில கொண்டு வருவார். ஆமென். இந்த கூட்டத்தில் அநேகரை கர்த்தர் அடைத்து கொண்டு வந்துட்டார். சிலர் அடைத்து வைத்திருக்கிறார். அடைத்தவர் வெளியில கொண்டு வருவார் விசுவாசிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அடைக்கப்பட்ட தேவ பிள்ளை ஏன் கர்த்தர் அடைத்து கொண்டு வருகிறார் என்றால், எந்த ஒரு பொன்னும் விலை உள்ளதாய் மாறுவதற்கு அந்த பொன் அக்கினிக்குள் போய்விட்டுதான் வரும்.